விஜய் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிறார்களோ விஜய் மீது. விஜய் இன்று அந்த புகாரை திமுக மீது திருப்பி விட்டு விட்டார். 3 பேர் இந்த விவகாரத்துல கைது பண்ணிருக்காங்க. தொடர்ந்து கைது நடவடிக்கை கூடுமா? டி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், அப்புறம் ஏன் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லார் பேரையுமே சொல்றாரு அவரு. கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் 5ஆம் தேதி லண்டன் போவதை தடுப்பதற்காக செய்யக்கூடிய சதி அரசாங்க ரீதியாக. அதுக்கு முன்னாடி அவரையும் விசாரணை கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்படுவார். ஜூலை மாதம் 22ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் தமிழக பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்பதாக திமுகவில் இருந்து பல தலைவர்களை கண்டிப்பாக கைது செய்ய வேண்டிய ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சட்டசபையில் முதலமைச்சர் இடத்தில் தங்களுடைய குடும்பம்தான் நீடித்து இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவை விஜய் தகர்த்தி அடித்தார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திமுக தான் குதிரை பேரம் செய்கிறது. என்னுடைய எம்எல்ஏ 35 கோடி ரூபாய்க்கு 25 எம்எல்ஏ வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி ரூபாய் எப்படி நீங்க செலவழிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இளையராஜா என்ற எம்எல்ஏவை பணம் கொடுத்து பேரம் பேசி மாற்றக்கூடிய இந்த வேலையில முழுக்க முழுக்க ஈடுபட்டு இருப்பது தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் தான் சொல்றாங்க. கட்சியினுடைய நுணுக்கங்களை தெரிந்தவர் செந்தில் பாலாஜி. அவர் யார் ஒன்னா பணத்துல வாங்கலாம்னு நினைச்சிட்டாரு. செந்தில் பாலாஜியுடைய தம்பி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு டிமிட்டி கொடுத்தவர். 3 மாசம் 4 மாசம் திரைமறைவா இருந்தாரு. பெங்களூர் நாங்க சிங்கப்பூர் நாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி இதே மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், மிதுன் பழனிசாமி கிட்ட பேசி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு ஒரு கதை விட்டாங்களே. சிறுத்தை திருமாவளவன் தான் அது எக்ஸ்போஸ் பண்ணாரு. மத்த அவரே சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன் நாங்களே. விஜய் தான் பதவி ஏத்துட்டாரு. அந்த கோபம் இருக்குல்ல விஜய்க்கு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நமஸ்தே. வணக்கம் ஐயா. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு லொயாலா கல்லூரியின் முன்னாள் மாணவர். எலெக்ஷன் தேர்தல் டைம்லாம் இந்த கருத்து கணிப்புகளை தொடர்ந்து வெளியிடுவார். அவர் இன்னைக்கு பார்த்தோம்னா டிவிகே அரசை கவிழ்க்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளுமே எடுத்திருப்பதாக கூறி காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமான நரேஷ் மற்றும் தியாகராஜ் உள்ளிட்டவர்களையும் காவல்துறை கைது பண்ணி 15ஆம் தேதி வரை நீதிமன்றம் காவல் விடுத்திருக்காங்க. என்ன பின்னணி, என்ன சதி திட்டம் தீட்டியிருந்தாங்க ஐயா? சதி திட்டம் விஜய் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு. எப்படி குதிரை பேரம் என்று திமுகவினர் சொல்லுகிறார்களோ விஜய் மீது. விஜய் இன்று அந்த புகாரை திமுக மீது திருப்பி விட்டு விட்டார். திமுக தான் குதிரை பேரம் செய்கிறது. என்னுடைய எம்எல்ஏ 35 கோடி ரூபாய்க்கு 25 எம்எல்ஏ வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி ரூபாய் எப்படி நீங்க செலவழிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஆக மொத்தம் கூடிய விரைவில் செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்படுவார். ஜூலை மாதம் 22ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் தமிழக பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்பதாக திமுகவில் இருந்து பல தலைவர்களை கண்டிப்பாக கைது செய்ய வேண்டிய அளவுக்கு வேலு, KN நேரு, சிவசங்கர். நீங்க எண்ணிட்டு போறீங்களா இல்லீங்களா தம்பி? எண்றீங்களா? 1 2 3 எண்ணுங்க. நான் சொல்ல எண்ணிட்டு போங்க. சரிங்க. KN நேரு, சிவசங்கர், செந்தில் பாலாஜி, அப்புறம் எம்எல்ஏ பொன்முடி, பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் இப்ப எம்எல்ஏவா இல்லையே, தோத்துட்டாரு. எப்படி வரிசையா போறோம்? வாரத்துக்கு ஒரு எம்எல்ஏ மாதிரி எம்எல்ஏ அவர் சேர்த்துக்கிறாரு. திமுக சேர்த்துக்கிறாரு. ஆனா இப்போ திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் விஜய் அவர்கள் ஜெயிலுக்கு அனுப்புவதில் மும்முரமாக இருக்கிறார். 22ஆம் தேதி ஒரு பெரிய கலவரத்தை பண்ணி விட்டுருவாருங்க.
பொதுமக்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என்னுடைய ஆட்சி நீங்க கவுக்க பாக்குறீங்களான்னு கேட்டாரு பாருங்க. என்னுடைய தயவுல ஆட்சி நடக்குதுன்னு சொன்னாரு பாருங்க. எல்லாத்த விட கோபி ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சட்டசபையில் முதலமைச்சர் இடத்தில் தங்களுடைய குடும்பம்தான் நீடித்து இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவை விஜய் தகர்த்தி அடித்தார். விஜய் உட்கார்ந்து இருக்க இந்த மாதிரியான வயத்தறிச்சல்ல திமுக செய்துங்க. அப்படி 35 கோடி சும்மா வாங்க. அது அகில இந்திய செய்தியாகிவிட்டது. இன்று இரவு பல ஆங்கில இந்தி தொலைக்காட்சிகளில் அதை விவாதமாக வைத்திருக்கிறார்கள். என்னை சில ஆங்கில தொலைக்காட்சிகளையும் கூப்பிட்டிருக்கிறார்கள். நானும் செல்ல போகிறேன். ஆக மொத்தம் குதிரை பேரம் செய்வது திமுக தான் என்று நிலைநாட்டி விட்டார் விஜய். இதுல வந்து இந்த குதிரை பேர நிகழ்வுல இந்த எம்எல்ஏ, அந்த இளையராஜா என்ற எம்எல்ஏவை வந்து பணம் கொடுத்து பேரம் பேசி மாற்றக்கூடிய இந்த வேலையில வந்து முழுக்க முழுக்க ஈடுபட்டு இருப்பது தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் தான் சொல்றாங்க. அவருடைய கை இந்த விஷயத்துல எப்படி ஓங்கி இருக்கு? அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் வந்து எப்படி இந்த செயல்களில் ஈடுபட முடிகிறது? கட்சியினுடைய நுணுக்கங்களை தெரிந்தவர் செந்தில் பாலாஜி. அவருக்கு ஒரு நிமிடம், ஒரு மாதம், ஒரு வருடம் என்பது ஒரு நிமிடத்திற்கு ஈக்குவலா இருக்கும், சராசரியாக இருக்கும். அவர் வந்து யார ஒண்ணா பணத்துல வாங்கலாம்னு நினைச்சிட்டாரு வேலைக்கு. செந்தில் பாலாஜியுடைய தம்பி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு டிமிட்டி கொடுத்தவர். 3 மாசம் 4 மாசம் திரைமறைவா இருந்தாரு. பெங்களூர் நாங்க, சிங்கப்பூர் நாங்க. அண்மையில கூட சென்னை எம்ஆர்சி நகர்ல வந்து தேடிட்டு இருந்தாங்க. அவர் எங்க இருக்காரு தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியும். தமிழ்நாடு போலீஸ் அவரை ஏன் கைது செய்யவில்லை என்றால், அவர் கைது செய்யப்பட்டால் ஒருவேளை அப்ரூவர் ஆகி தன்னுடைய பிரதர் அவருக்கு வந்து அண்ணனை மாற்றிவிடத்துக்கு இல்லை. செந்தில் பாலாஜி தான் தமிழக அரசாங்கம் குறி வைத்திருக்கிறது. தன்னுடைய சர்க்காரை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், கவிழ வைக்கிறார்கள் என்று சதி திட்டம். ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு கான்ஸ்பிரசி இந்த கவர்மெண்ட் அந்த செக்ஷன்ல இருக்குதுங்க, நான் பார்த்தேன். ஆக மொத்தம் அது ரொம்ப சீக்கிரமா, அதனாலதான் பெயில் கொடுக்கவே இல்லை பாருங்க. 15 நாள் ரிமாண்ட் போட்டாங்க. போலீஸ்ல நேரம் கோர்ட்டுக்கு போட்டாங்க. இது பெரிய சிச்சுவேஷன் ஆகுதுங்க. எல்லாத்த விட்டுங்க கோபி. தமிழ்நாடு சட்டசபை 22ஆம் தேதி ஆரம்பிக்க போகுதுங்க. அதுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கைன்னு 3 கொடுத்தாங்க பாருங்க. 2 வந்திருக்குது, ஒண்ணும் வரப்போகுது. நிதித்துறை வந்திருக்கு, மின்சாரத்துறை வந்திருக்கு. அது தவிர கோவில் துறை வரப்போகுது. இது இந்து அறநிலைத்துறை. இந்த 3 வச்சிருந்து கோபி என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதியோ அல்லது சிட்டிங் நீதிபதியோ சுப்ரீம் கோர்ட் மூலமாக விசாரணை கமிஷன் அனுப்ப இருக்கிறார்கள் மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எதிராக என்பதுதான் டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி. மு.க. ஸ்டாலின் எதிராக அவர் மு.க. ஸ்டாலின் லண்டனுக்கு போறாரு. 5ஆம் தேதி காலையில போயிட்டு போறாரு. குடும்பத்தோட போறாரு. கனிமொழி போகல அதுல. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸுக்கு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எனக்கு ஒரு நீதிபதியை தாங்கள் தாருங்கள். என்னுடைய முன்னாடி மந்திரி சபையில் இருந்த ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் செய்த ஊழல்களை நான் வெள்ளை பேப்பரை அடிச்சு வச்சுக்க, அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு என்கொயரி பண்ணி சொல்லுங்க அப்படின்னுட்டு. அது வந்து 24 முன்னாடி பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அதிமுக எந்த அவல நிலையில் இருக்கிறதோ கோபி, அதை விட மோசமாக திமுகவை செய்து காண்பிப்பார் விஜய். திமுகவை சிதறடிப்பார். சூரத்தங்க ஒண்ணு சுரு 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 போகுது பாருங்க, சிக்க சிக்க போகுது, அந்த மாதிரி உடைச்சிருவாருங்க. இல்ல அப்படின்னா நீ சீத்தி நிர்மல் கூட்டத்தை சொல்லுவாரா? பல மாவட்ட திமுக செயலாளர்களை எங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவாங்களா? ஆமா 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 ஆமா. தொடர்ந்து அந்த எம்எல்ஏ, அந்த இளையராஜா மட்டும்தான் அவங்க பேரம் பேசினாங்களா? இன்னும் பல எம்எல்ஏ இருக்காங்களா? இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமா வெடிக்குமா எதிர்காலத்துல? பூதாகரமாக வெடிக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், எதிர்கட்சிகள் என்று சொல்லக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யாமல் பின் வாங்கினார்களே, அதற்கும் திமுக பணம் கொடுத்திருப்பாங்கத்தான் தமிழ் வெற்றி கழகம் சொல்லுகிறது. இல்லைன்னா அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் குதிரை பேரம் தான் சொல்றாங்க. கண்டிப்பா. இப்ப பாருங்க, அந்த திமுக சீட்ல ஜெயிச்சுட்டு அவங்க ரிசைன் பண்ண போறேன், என்கிட்ட வாங்க, நான் உங்க தொகுதிக்கு வந்து நான் பிரச்சாரம் பண்றேன்னுட்டு
வைகோ சொல்லியிருக்காரு விஜய் சொன்னதாக தங்களுக்கு நினைவிற்கு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா குதிரை பேரம் செய்வது திமுகவைத்தான் என்று உறுதிப்படுத்த சொல்லுவார் விஜய். சரிங்க. அதே போன்று இன்னைக்கு சிடி நிர்மல்குமார் பேட்டி அளிக்கிறாரு. இத்தகைய ரொம்ப கீழ்த்தரமான செயல்ல வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஈடுபடுறாரு அப்படின்ற போல சொல்றாரு. அதே போல வைகோ சொல்றாரு இது ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ராடு வேலை நடக்குது தாவேக அரசுக்கு எதிராக அப்படின்ற போல சொல்றாரு. இந்த அளவுக்கு இறங்கி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வேலை பார்ப்பாரா? அவருக்கு உண்மையாகவே இதுல தொடர்பு இருக்கா? இல்ல போலீஸ் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? என்கொயரி இல்லாத இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அவங்க கையில வந்து தொலைபேசி மூலம் பேசுவதோ அல்லது நேரடியாக பேசுவதோ அல்லது ஏதாவது எவிடன்ஸ் இல்லாத பண்ணியிருக்க மாட்டாங்களே தமிழ்நாடு போலீஸ். உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக உட்கார வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினுடைய கனவு அது நிறைவேறவில்லை. மீண்டும் செய்து பார்க்கிறாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன் கோபி, 3ஆம் தேதி தேர்தல், 4ஆம் தேதி காலையில, 5ஆம் தேதி காலையில, மே மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி இதே மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மிதுன் பழனிசாமி கிட்ட பேசி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கணும்னு ஒரு கதை விட்டாங்களே. அப்ப விடுதலை சிறுத்தை திருமாவளவன் தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணாரு. மத்த அவரே சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன் நாங்களே. 48 3 சீஃப் மினிஸ்டர், ஒன்னு எடப்பாடி, ஒன்னு திருமாவளவன், 3வது விஜய். விஜய் தான் பதவி ஏற்றுட்டாரு. அந்த கோபம் இருக்குல்ல விஜய்க்கு. தமிழக சட்டமன்றத்தில் பேசும்பொழுது கூட கோபி விஜய் அவர்கள் சொன்னாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி உங்க தயவுல நடக்குதுன்னு சொன்னாரு பாருங்க. ஆக மொத்தம் என்னுடைய இன்டர்பிரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் ரீதியாக தமிழகத்தில் ஏதாவது குளறுபடி வருமையானால் முதலமைச்சர் மிட்டம் எலெக்ஷனுக்கு போக கூட தயாராக இருப்பார் என்றுதான். அதனாலதான் தமிழக மக்கள் என்னோட இருக்கான்னு சொல்றாரு. அடிச்சு போட்டு இடைத்தேர்தலுக்கு போவார் விஜய், எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு சட்டசபை கிடைக்கிறான்னு 200 சீட் வின் பண்ணுவாருங்க. அப்படி போச்சுன்னா விஜய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு நேர்மையான ஆட்சியை கொடுத்து விட்டேன். இந்த 60 நாட்களில் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல ஊழல் இருப்பதை வெளியே கொண்டு வந்தேன். பத்திரப்பதவி இலாக்காவில் தரகர்கள் இல்லை, பார்ட்டி ஃபண்ட் கொடுப்பதில்லை. சென்ட்ரல், அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில நீங்க போனீங்கன்னா மத்த நாள் காலையில் உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருது. அதை தவிர விஜய் சொல்லிட்டாரு எதுவா இருந்தாலும் நான் ஃபைலை வந்து 2 நாளைக்கு மேல வச்சுக்க மாட்டேன், உடனே கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. சில அதிகாரிகள் எங்கிட்டே சொன்னாங்க. இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் திருப்பத்தை நோக்கித்தான் செல்லுகிறது தமிழக அரசாங்கம். எனினும் தாவேகா மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. இப்ப வரைக்கும் எந்த சமயத்தை கயட்டி விட்டுறாங்க அவங்க. ஓகே. இப்ப வரைக்கும் ஒரு 3 பேர் வந்து இந்த விவகாரத்துல கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து கைது நடவடிக்கை கூடுமா? ஏன்னா சிடி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு வழக்கு பதிவு செய்யப்படும், விசாரணை வந்து துரிதப்படுத்தப்படும் அப்படின்ற போல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், அப்புறம் ஏன் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லார் பேரையுமே சொல்றாரு அவரு. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வலை, ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கே இது பின்னாடி வேலை பார்க்கலாம். வேலை பார்த்து இருக்குதுன்னு தான் சொல்றாரு. கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் 5ஆம் தேதி லண்டன் போவதை தடுப்பதற்காக செய்யக்கூடிய சதி அரசாங்க ரீதியாக. அவர் 5ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி அவரையும் விசாரணை கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஆக மொத்தம் உதயநிதி அடுத்த சட்டசபை கூட்டத்தில் அவர் பேசுவதை தடுப்பதற்காகவும் அவருக்கு ஏதோ பேசுறாரு பாருங்க. தமிழ்நாடு சட்டசபை வந்து டான்ஸ் பண்ணுவாங்க, ஐட்டம் சாங் பண்ணுவாரு, நடனம் அடிப்பாரு, இப்படி பண்றதெல்லாம் சொல்றாங்களே. அது வந்து 10 கோடி போச்சுங்க. இப்படி பண்றது அந்த ட்விட்டர்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல. விஜய்க்கு இன்னும் பொதுமக்களிடையே ஆதரவு இருக்கத்தான் செய்கிறது. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.